நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கூட அவர்களுக்கு சொந்தம் என்று எடுத்துவிடக் கூடாது. என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியிலே தொடங்கினேன். இந்த தேர்தலே கீழடிக்கும் நாக்பூருக்குமான போராட்டம் போர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர் அறிவிக்கல அப்படின்னு கனிமொழி அக்கா சொல்ற தப்பு. அவங்க கூட்டணி கட்சியில 28 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ், ஒரு வேட்பாளர் அறிவிக்கல. அது ஏன் கனிமொழி அக்கா காரணம் சொல்லட்டும். தெற்கு தொகுதிக்கு வரும்போது தெற்கு தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏ இன்னைக்கு கழிவு நீர் சாக்கடையில முழங்கால் வரைக்கும் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு திமுக காரெல்லாம் போய் ஓட்டு கேட்டுருக்காங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்ட பூமிநாதன் அவர்கள் தெற்கு தொகுதியில ஸ்டாலின் தான் வராரு, கழிவு நீர் தாராருன்னு வேணா பாடலாம். அவ்வளவு அந்த வீடியோ எல்லாம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. உங்க ஊடகங்கள்ல தான் வந்து நாங்க பாக்குறோம், நாங்க ஒண்ணு எடுத்து போடல. அதனால இதுதான் அந்த தொகுதி நிலைமை. அதனால தெற்கு தொகுதி மக்கள் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன செய்யறதுன்னு கேள்வி அங்கெல்லாம் கேட்க வேண்டாக்கா. தெற்கு தொகுதிக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்க. அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? குப்பை மேடா இருக்கு தெற்கு தொகுதி, எங்க பார்த்தாலும் சுத்தம். கழிவு நீர் போறதுக்கு வழி இல்ல. அங்க பெண்கள்கிட்ட போய் கேஸ்னா சாதாரணமா சொல்றாங்க கஞ்சா போதை மருந்து நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குங்க, பொம்பளை பிள்ளைங்க வெளியில வர முடியல அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. குற்றச்செயல்கள் கூடியிருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறை கூடியிருக்கு. என்ன இருக்கு தெற்கு தொகுதியில்? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன தொழில் முதலீடு வந்தது? நான் அந்த தொகுதியினுடைய கேண்டிடேட்டுங்கிறனால நான் அதை வச்சு பேசுறேன். மதுரையினுடைய நிலைமையே அதுதான். 5 வருஷம் டிஆர் பாலுன்னு ஒருத்தர் தானே தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. அவர் தானே இன்னைக்கு போராடுற கப்பலூர் டோல்கேட்ல இருந்து எல்லா டோல்கேட்டும் கொண்டு வந்து அவர் தானே. அவர் என்ன அக்ரிமெண்ட் போட்டாருன்னு கனிமொழி அக்காவுக்கு தெரியாதா? அதை வாசிக்க சொல்லுங்க. இல்ல டிஆர் பாலுவை வெளிப்படையா நாங்க ஒப்பந்தம் போட்டது 10 வருஷத்துக்கு தான், மோடி வந்துதான் அதை 30 வருஷம் ஆக்கிட்டாருன்னு சொல்லுங்க பாப்போம். டிஆர் பாலு சொல்லுவார். அவரு ஒப்பந்தம் போட்டது திமுக அரசு, ஒப்பந்த கொள்ளையடிச்சது டிஆர் பாலு கனிமொழியும். இந்த கப்பலூர் டோல்கேட் சம்பந்தமா நிதின் கட்கரி அவர்களை பார்க்கும்போது கனிமொழி போய் பேசியிருக்கிறாங்க. அப்ப நிதின் கட்கரி அவர்கள் ஒரே கேள்விதான் கேட்டார். அந்த இடத்துல டோல்கேட் வச்சு எடுக்கணும்னு சொல்றீங்க, அதை வச்சது யாருன்னு கேட்டாங்க. டோல்கேட் எடுக்கணும்னு சொல்றீங்க, அதை வச்சது யாரு? வச்சது கனிமொழி, வச்சது டிஆர் பாலு. வெக்கம் இல்லாம கேட்க எப்படிதான் வரும்? டிஆர் பாலு தான் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க. எல்லா டோல்கேட் சுடுகாடு ஆயிடுச்சா? பிஜேபி ஆட்சி இருக்கும்போது குஜராத் சுடுகாடு ஆயிடுச்சா சார்? மத்திய பிரதேசத்துல தொடர்ந்து 4வது முறையா பிஜேபி ஆட்சி சுடுகாடு ஆயிடுச்சா? அஸ்ஸாம்ல 3ஆம் முறையா அவரு ஹேமந்த் பிஸ்வாஸ் முதலமைச்சர் ஆக போறாரு, சுடுகாடு ஆயிடுச்சா? ஊபியில உத்தரப்பிரதேசம் யோகி இருக்காரு, சுடுகாடு ஆயிடுச்சா? மகாராஷ்டிரா எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு சார் தமிழ்நாடு. இன் ஆல் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு இஸ் தி வொர்ஸ்ட். எங்க ஆச்சு? அவங்க சொல்றாங்க பிரிவினை ஆக்கு சார். திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை எடுத்துங்க, முஸ்லீமுக்கு இந்துக்குமான பிரச்சனை. அது முஸ்லீம்கள் பெரிய பெருந்திரளா திரண்ட தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? மேல்முறையீட்டுக்கே இந்து அறநிலையத்துறை தான் போச்சு, முஸ்லீம்கள் தரப்புல யாரும் போகல. பின்னால இவங்க வற்புறுத்தி போட வச்சாங்க. விட்டு யார் போனாங்க? அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையை இவங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனையா மாத்திருக்காங்க திமுக ஆட்சியில. எல்லாவற்றுக்கும் மதச்சாயம் பூசுறது, எல்லாத்துக்கும் ஜாதி சாயம் பூசுறது. இந்த பருப்பு ரொம்ப நாளைக்கு வேகாது. இந்த தேர்தலோடு கல்யாணம். இது தமிழுக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். இது இந்தியாவுக்கான தேர்தல், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல, தமிழுக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். இது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற துடிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாயிலே வட சுடுற திமுகவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த வாயில வட சுடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கூடாது திமுகன்னு சொல்லி நாங்க மக்கள்கிட்ட போய் பேசுறோம். அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நம்பர் படி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் படி திமுக. அதை ஒன்னொன்னா எடுத்து வாசிப்போம். இதெல்லாம் நிறைவேறியிருக்கான்னு மக்களை கேட்போம், மக்கள் பதில் சொல்லுவாங்க. இந்த வாயில வட சுட முடியாது. அது தனிநபர் கொள்ளதான். அந்த கூப்பனை நீங்க வெளியில மாத்திக்கலாம்னு வேற ஏதோ சொல்லியிருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பன் ஏற்கனவே பொருள் இருந்தா மாத்திக்கலாம்னா அவன் என்ன செய்வான்? வாங்கினோடனே 1/2 விலை 1/4 விலைக்கு விற்க ஆரம்பிப்பான். சாதாரண ஆட்கள், ஏழைப்பாளைகள் 8000 கூப்பன் இருக்கு, இதை 5000 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவோம்னு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுல பெரிய கொள்ளதான் நடக்கும்.